ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க மொறுமொறுப்பான கிறிஸ்பியான கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, பாலும் நல்லா ஊறும். இப்போ பார்த்திங்கன்னா 2 வாழக்கருவாடு எடுத்து வச்சுருக்கோம். இப்படி தோலை உரிக்கிறதுனால உரிச்சிக்கலாம், இல்லாட்டி சுடுதண்ணி காய வச்சு அதில் மீனை போட்டு தோலை உரித்து எடுத்துக்கினாலும் உரிச்சிக்கலாம். எனக்கு இப்படி உரித்து எடுக்கிறது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா சுடுதண்ணியில் போட்டு நம்ம உரித்து எடுத்தோம்னா எனக்கு பாதியோடு பிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால் இப்படி தான் நான் மீனை க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த கழுத்து பக்கத்துக்கு செல்லாக்கு, அதுக்கப்புறம் குடல் பகுதி இந்த மாதிரி கருப்பாக இருக்கும், இதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கருப்பு இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வறுக்கும்போது கசப்படிக்கும், அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி இன்னொரு பீஸ் கருவாடு எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சிசர் வச்சு இல்லை கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக அப்படியே போட்டோன்னா அந்த மாதிரி மொறுமொறுப்பு தன்மை அவ்வளோக்கும் வராத மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா முருகலாக இருக்கும். சுடு தண்ணியில் கழுவுனீங்கன்னா உப்பெல்லாம் போயிடும். இல்லை பச்சை தண்ணியில் மட்டும்தான் கழுவணும் அப்படின்னா அதுலேயும் கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் வடைச்சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி, இது சீனி மிளகான்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாடோட அந்த மிளகாவையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மிளகா போட்டாலும் போடலாம், இல்லை இந்த பெரிய பச்சை மிளகா இருக்குல்ல அது போட்டு வறுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்கவுங்க ஊரில் என்னென்ன மிளகா கிடைக்குமோ அதை போட்டு வறுத்துக்குங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பாட்டோட அந்த கருவாடு அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரோடு நம்ம சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஏன்னா ஒன் சைடு வேகிறதுக்குள்ளே திருப்பிட்டோம்னா கருவாடை தூளான மாதிரி ஆயிரும். அதனால நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும், அது பார்க்கும்போதே ஒரு முறுமுறுன்னு தன்மையாக இருக்கும். பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்குது, செம்மையாக இருக்கும். அதை நாங்கள் ஒயிட் ரைஸ் கூட எல்லா இல்லை சாம்பார் கூட ரசம் கூட எதில் வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதை சாப்பிடும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மிளகாவையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.